இலங்கையில என்னத்தான் நடக்குது? இன்னைக்கு மே மாதம் 18ஆம் தேதி. இப்போ இலங்கை மக்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, இனிமேல் நம்மளால வாகனம் வாங்க முடியுமாங்கிறது தான். இறக்குமதி வரியில ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அரசாங்கம். ஒரு பக்கம் டாலர் விலை எகிரிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வாகன வரி 80% வரை உயர்ந்திருக்கு. என்ன நடக்குது இலங்கையில? வாங்க ஒரு நிமிஷம் இதை பத்தி பார்ப்போம். நேற்று வரைக்கும் வாகன இறக்குமதி வரி 30% தான் இருந்துச்சு. ஆனால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் கையெழுத்திட்ட புதிய அறிக்கையின்படி இன்னையிலிருந்து அடுத்த 3 மாதங்களுக்கு கூடுதலாகவே 50% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல்ல இருந்து 30% பிளஸ் இப்போ இருக்கிற 50, மொத்தமாக 80% வரி. இதனால சாதாரண வாகனங்களுக்கு கூட 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை விலை உயரப் போகுதுன்னு வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் சொல்லி இருக்கிறாரு. ஏன் அரசாங்கம் இப்படி ஒரு கசப்பான முடிவை எடுத்திருக்கு? முக்கியமான காரணம் டாலர். கடந்த ஒரு வாரமா டாலரோட விலை 310 ரூபாயிலிருந்து 331 ரூபாயை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதோட உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $50 இருந்து $100 உயர்ந்திருக்கு. இதனால எரிபொருளுக்காக நாம 2 மடங்கு கூடுதலான டாலரை செலவு பண்ண வேண்டியிருக்கு. நாட்டில் இருக்கிற டாலர் அதிகமாக வெளியே போகுது. சோ இதை தடுக்கத்தான் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்த இந்த வரி உயர்வை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தேயிலை ஏற்றுமதி குறைஞ்சிருச்சு. மத்திய கிழக்கு விமான நிலையங்கள், அங்க இருக்கிற போர் பதற்றம் காரணமாக அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் வர்றது குறைஞ்சது. இவ்வாறான ஒரு சில காரணங்களால இலங்கைக்கு டாலர் வார்ல வழிகள் எல்லாம் கொஞ்சமா அடைபெற்றிருக்கு. இந்த வருமான இழப்பை சமாளிக்கத்தான் இந்த அதிரடி நடவடிக்கைகள். ஒரு பக்கம் விலைவாசி ஏறுது, இன்னொரு பக்கம் டாலர் தட்டுப்பாடு. இது உண்மையிலேயே எங்களுடைய நாட்டுக்கு ஒரு சவாலான காலகட்டம் தான். வாகனம் வாங்க எதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களாக இருந்தா இந்த நிலைமையை கொஞ்சம் கருத்தில் கொண்டு கவனிச்சு முடிவெடுங்க. பொருளாதாரம் எப்போ சீராகும்னு யாராலையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை மற்றும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறேன்.